பேக் டு மை சேனல். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இன்னைக்கு வந்து செல்ஃப் பிரைடல் மேக்கப் வந்துட்டு ஒன் பிராண்ட் டியூட்டோரியல் மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேபலைன் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வச்சு தான் இந்த என்டையர் மேக்கப் லுக்கே வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுளும் கூட அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு மேக்கப் லுக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஎக்யூலேருந்து நான் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இது வந்து ரேடியன்ஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வந்துட்டு உங்களுக்கு ரீஎக்யூல் பிராண்டில் வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ அதனால வந்து பிரைடல் மேக்கப் லுக், அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி மேக்கப், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் இதுதான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வந்து இது ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ளோயிங் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரைமருக்கு வந்து நான் மேபலைன்லேருந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபிட்மி ரேஞ்சிலேருந்து ஒரு ப்ரைமர் வந்து ஆயிலி ஸ்கின்க்குரியது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்மி ரேஞ்ச் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் வேணால், நான் வந்து லிங்க் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ரைமர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து போர்ஸ்லாம் வந்து கவர் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். போர்ஸ்லாம் வந்து விசிபிளாக இருக்காது. மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த ப்ரைமர். அண்ட் நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து நான் ப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஒரு ப்ரோஸ் வந்து எனக்கு நல்லா இருக்கும், இன்னொரு ப்ரோஸ் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து கட்டான மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஃபேஷனுங்கிற பேரில் காலேஜ் படிக்கும்போது நான் லைட்டாக வந்து அந்த பிளேட் வச்சு அந்த டிசைன்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது வளரவே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் மேபலைன்லேருந்து ஒரு ப்ரோ டிஃபைனரை வச்சு நான் வந்து என்னோட ப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வந்து ஓகேஷனாக ப்ராடக்ட், பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மத்தபடி வந்துட்டு நல்லா வந்து திக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் தான். அந்தளவுக்கு வந்து பிக்மெண்ட் கிடையாது. இந்த பிக்மெண்ட் வர்றதுக்கு வந்து நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு இந்த பிக்மெண்டேஷன் வந்து கொண்டு வரதுக்கு. ஸோ அப்படியே வந்து லைட்டாக வந்து கோம் பண்ணிக்கிறேன் அண்ட் செட் பண்ணிக்கிறேன் என்னோட ப்ரோஸை. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நான் வந்து ஒரு ஐஷேடோ வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேபலைன் ஃபிட்மி ரேஞ்சில் வந்து ப்ரூக்லின் ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு பேலட் தான். ஸோ அந்த ஆரஞ்சை வந்து நான் வந்து என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆரஞ்சு வந்து நல்ல வந்து ஒரு பிக்மெண்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் கலர் சாரீ வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் ஆரஞ்சு வந்து நான் வந்து இந்த லுக்குக்கு வந்து நான் போகிறேன். ஸோ செகண்டாக வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட்டுக்கு, அந்த ரெண்டாவதாக வந்து நான் ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அதை வந்து என்னோட அவுட்டர் கார்னருக்கு மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்மோக்கி எஃபெக்ட்லாம் வந்து போகிறேன். நம்மளுக்கு வந்து கிளிட்டர் வந்து என்ஹான்ஸ்டாக வந்து தெரியணும், அதனால வந்து நான் அந்த ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டை வந்து போகிறேன். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேர்டாக வந்துட்டு ஒரு ரோஸ் கோல்டும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஷிம்மர் ஷேட், அது வந்து ரோஸ் கோல்டு கிடையாது, ஒரு மாதிரி ஆரஞ்சு அண்ட் ரோஸ் கலந்த ஒரு ஷிம்மர் இருந்தது. ஸோ அதை வந்து என்னோட பேஸ் ஒரு க்ளோயிங்கான ஒரு ஃபினிஷ்காண்டி, ஷிம்மர் ஃபினிஷ்காண்டி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து நான் ஒரு கோல்டன் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் வந்து நான் டாப் அப் பண்ண போகிறேன். அதே பேலட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் ஷிம்மர் இருக்கும். ஸோ இந்த ஷேடை எடுத்துகிட்டு என்னோட ஐலிட்ஸில் வந்து நான் இன்னர் கார்னர்லேருந்து சென்டர் வரைக்கும் நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு என்னோட அந்த ஒரு பிரைடல் லுக்கை வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஏதோ ஒரு இதாகவே இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு ஷேட் எடுத்தேன் இல்லையா. ஸோ அதையே வந்து எடுத்து என்னோட அவுட்டர் கார்னரில் வந்து லைட்டாக வந்து கொடுத்துக்கிட்டேன். என்னோட ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கொலோசல் காஜல் அண்ட் கொலோசல் ஐலைனர் ரெண்டையும் வச்சு என்னோட ஐஸை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் மஸ்காராவுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் மஸ்காரா இருக்கும் மேபலைன்லேயே, அதுவுமே ஹைப்பர்கல் மஸ்காரான்னு தான் நினைக்கிறேன். நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஐ லுக் வந்து ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் ஐலாஷஸ் தான் நான் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது இப்போ இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா என்னோட அப்பா வந்து எனக்கு ஃபஸ்ட் அனிவர்சரி அப்போ கிஃப்ட் பண்ண சாரீ. அண்ட் ப்ளவுஸ் வந்து நான் அமேசானில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அரௌண்ட் 300 ருபீஸ்க்கு. பட் வந்து இதோட லிங்க் வந்து என்னால் வந்து கொடுக்க முடியாது. பிகாஸ் வந்து ப்ளவுஸ் வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வைஸும் எனக்கு வந்து பிடிக்கலை. ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் சரியில்லை. அண்ட் சுத்தமாகவே இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால வந்து இந்த ப்ளவுஸோட லிங்க் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். அண்ட் ஃபால்ஸ் ஐலாஷஸ் வந்து நான் வந்து வச்சுட்டேன். இதோட டீட்டெயிலான வீடியோ வந்து நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் மென்ஷன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி வந்து ஃபால்ஸ் ஐலாஷ் வந்து எப்படி வந்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து ஃபால்ஸ் ஐலாஷஸ் வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஐலைனர் வந்து ஃபில் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் ஐலாஷஸ்லாம் க்ளூ வச்சு வைக்கும்போது திட்டாக வந்து ஐலைனர் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதை ஈவன் அவுட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து திரும்பவும் ஐலைனர் வந்து
வந்து ஐலாஷஸ்க்கு மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ தட் வந்து ஐஸ் வந்து நல்லாவே வந்து போல்டாக இருக்கும். அண்ட் மேபலின் உள்ள ஐ ரேஞ்சஸ் வந்து நான் வந்து ரொம்ப 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 எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம். அதே இதை வந்து நான் உங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கொடுங்க அந்த கொலாசல் ரேஞ்சுக்கு, உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து கன்சீலர் வந்து நான் என்னோட எங்கெங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் பிளமிஷஸ்லாம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டிங் வந்துட்டு எனக்கு வேணும்னு நினைக்கிறேனோ நான் அந்தந்த இடத்துலலாம் நான் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இதோட ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ஐவரி அப்படிங்கிற ஒரு ஷேட். இது வந்து ஒரு 0.5 கிட்டக்க வந்து என்னோட லைட்டர் ஷேட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோட எக்ஸாக்ட் ஷேட் வந்து கிடையாது, இது கொஞ்சம் லைட்டரான ஷேடு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம தெரியாமல் ஒரு பிகினராக செல்ஃப் பிரைடல் மேக்கப் லுக் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் அதிகமாக போட்டோம் அப்படின்னா கேமராலலாம் வந்து ரொம்ப கேக்கியாக தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் வந்து ஒரு ஷேட் வந்து லைட்டராக வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணும்போது ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகி பிளெண்ட் ஆகி ஒரு அழகான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ரொம்ப கேக்கியாலாம் இருக்காது அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபவுண்டேஷனும் அதிகமாக தேவைப்படாது அண்ட் ரொம்ப வந்துட்டு வெள்ளை அடித்த மாதிரி வந்துட்டு இருக்காது. கரெக்டாக வந்துட்டு எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ ஒரு நேச்சுரல் ஃபினிஷோட வந்துட்டு இருக்கும். ஸோ இயர்ஸை வந்து மறந்துடாதீங்க. இயர்ஸ்லேயே வந்து லைட்டாக வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து ப்ரஷில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள், அதுவே வந்துட்டு போதும். அண்ட் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலர் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் போடுங்க. என்கிட்ட வந்து எல்லா ப்ளவுஸும் வந்து மதுரையில் தான் வந்துட்டு இருக்குது, பெங்களூரில் ஒன்றுமே கிடையாது. அதனால நான் அந்த ப்ளவுஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஒரு லைட் கலர்லாம் போடும்போது எப்பயுமே கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து போடுங்க. நான் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னோட ஷேட் வந்து 128 வார்ம் நியூட். ஒரு ரெட் கலர் ஒரு ப்ளவுஸ் இல்லை க்ரீன் கலர் இல்லைனா ராயல் ப்ளூ. ஸோ இந்த 3 கலர்ஸ் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரோட வந்து நல்லாவே வந்து எடுத்து கொடுக்கும். நல்லா கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக தெரிவிங்க. ஸோ எப்பயுமே வந்து சாரீக்கு மேட்சாக வந்து ப்ளவுஸ் போடவே போடாதீங்க. ப்ரைடல் லுக் அப்படின்னு வர்றப்போ எப்பயுமே கான்ட்ராஸ்டாக போடுங்க, அது இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து மேபலைனில் பார்த்தீங்க அப்படின்னா கான்டூர் கிடையாது. ஸோ கான்டூர் இல்லாதனால நான் வந்து இன்சைட்டில் இருந்து ஒரு கான்டூர் வந்து எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு கான்டூர் வேணுமோ நான் அந்த இடத்துலலாம் வந்து நான் கான்டூர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ப்ரஷ்ஷை வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் ஐஷேடோ ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கான்டூர் ப்ரஷ் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹைலைட்டர் வந்து கொஞ்சம் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணுங்கள். ஒரே இதாக போட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், என்டையர் லுக்கே வந்து ஸ்பாயில் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட மேக்கப்பை வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து மேபலைன் ஃபிட்மிலேருந்து காம்பேக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கான்டூர்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேப்ஸில் அப்ளை பண்ணுறது, கண்ணுக்கு கீழே இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து டேப் மட்டும் பண்ணுவேன் கண்ணுக்கு கீழே. ஸோ பவுடர் எடுத்து எக்ஸ்ட்ராஸை தட்டிட்டு ஜஸ்ட்டு வந்து கண்ணுக்கு கீழே வந்து டேப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கன்சீலர் ஃபவுண்டேஷன்லாம் வந்து க்ரீஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து செட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு மேக்கப் வந்து அழியாமல் நல்லாவே வந்து செட் ஆகி நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து மேபலைன் ஃபிட்மிலேருந்து ஒரு ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறேன். இதோட ஷேடு வந்து ரோஸ் அண்ட் என்னோட காம்பேக்ட் ஷேடும் பார்த்தீங்க அப்படின்னா 128 வார்ம் நியூட் அப்படிங்கிற ஒரு ஷேடு தான். ஸோ இந்த ப்ளஷ் எடுத்து என்னோட சீக்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ளஷ் மட்டும் அப்ளை பண்ணுறப்போ எப்பயுமே ஒரு நல்லா வந்து சிரிச்சிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பிள் கண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ கரெக்டான பிளேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபில்லர் மேக்கப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷ் வந்து ஆக்சுவலாக அது வந்து கொடுக்கும். அடுத்ததாக வந்து மேபலைன் க்ரோம் ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு ஹைலைட்டர் அப்படின்னா நான் இந்த பிராண்ட் தான் நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து இந்த ஹைலைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஈக்குவலாக வந்து இன்னொரு ஹைலைட்டரும் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அஃபோர்டபுளில். அது கூடிய சீக்கிரம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் லைட்டாக வந்து கையில் எடுத்துகிட்டு நோஸில் அப்ளை பண்ணும்போது மட்டும் எப்பயுமே கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த நோஸ் பிரிட்ஜில் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ஃபிட்மியோட செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் வந்து ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ட்ரை பண்ண விட்டுறேன். அண்ட் அடுத்ததாக வந்து நான் மேபலைனில் இருந்து ஒரு லிப் க்ரையான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிப் க்ரையானோட ஷேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை. அதோட ஷேட் நேமையும் வந்துட்டு நான் லிங்க்கில் வந்து நான் வந்து கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். லிப் ஷேடோட அது கூட லிங்கையும் வந்து நான் சேர்த்து வந்து அட்டாச் பண்ணிடுறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பயங்கர ஒரு அட்ராக்டிவான ஒரு பிங்க் கலந்து ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மெஜந்தா கலர் மாதிரி இருக்கும், ரெட் மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷேடை. டெய்லி வேர்க்கெலாம் அந்த ஷேட் வந்து நல்லா இருக்காது, பட் வந்து
ஒரு ஹெவியான லுக் போடப்போ இந்த ஷேட் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இது அழிஞ்சதுக்கப்புறமா ஒரு டிண்ட் மாதிரி கொடுக்கும் நம்ம லிப்ஸில். ஸோ ஃபைனலாக வந்து நான் பொட்டு வச்சுட்டேன் அண்ட் ஜுவல்லரிஸ்லாம் வந்து போட்டுட்டேன். என்கிட்ட இருக்கிற ஜுவல்லரி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு ப்ராப்பரான ஒரு பிரைடல் லுக் வந்து வேறு வேறு பிராண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.